இன்றைக்கி ரொம்ப சுவையான கோதுமை தோசை தயாரிக்கலாமா? முதல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, மிளகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சமாக இஞ்சி விழுது எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையானா நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். நல்ல ஒரு பீட்டர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் அதை நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். இந்த மாதிரியான ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பேட்டர். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் நம்மளோட கோதுமை தோசை நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரும். இப்போது ஒரு கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கோதுமை மாவை ஊற்றி சுத்தீவிர எண்ணெய் விடுங்க. நல்லா மூடிடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க. இன்னொரு சைடுக்கு தேவையான எண்ணெய் விடலாம், இல்லாட்டி தேவையே இல்லை. 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னாக்கா ரொம்ப சுவையான கோதுமை தோசை தயார். இன்றைக்கி அதை எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கோடு சர்வ் பண்ணுறோம்.